ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நான் உங்கள் ரோகித், இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரோக்கி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் கொள்ளையடிக்க வரவங்களை எப்படி தடுத்து நிறுத்துறாரு அப்படின்றது தான் இந்த படம். இந்த வீடியோலையும் அதை தான் பார்க்க போகிறோம். டைட்டிலில் நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, தம்ப்நெயில்லையும் இந்த வீடியோவோட டைட்டிலையும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அந்த பெரிய வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ மட்டும் தனியாக இருக்கார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷியன் மாதிரியும் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியும் காமிக்கிறாங்க இந்த படத்தில். அவரோட பார்ட்னர் தான் இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும், அவரோட வேலையும் சேர்த்து பார்த்துக்கிறாங்க. இதுதான் அவரோட டாகு. அவரோட டாய்க்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. சரி, டாக்டரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூப்பிட்றாங்க. அவரை வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால் என்னோட நாயை எப்படி தூங்க வைக்கிறதுன்னு கூகுளில் சர்ச் பண்ணி சில மெடிசன்ஸ்லாம் ரெடி பண்ணி குக்கீஸில் போட்டு ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ளே போட்டு வச்சிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. யார் அப்படின்னு போய் திறந்து பார்த்தா ஒரு லேடி கையில் குழந்தை வச்சுருக்காங்க. இந்த வீடு வாடகைக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் வந்தோம். ஏங்கம்மா, நீங்கள் முதல்லையே கால் பண்ணிட்டு வரக்கூடாதா? அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. ஏன்னா மழை கூட பெஞ்சிட்டு இருந்தது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சும்மா ஃப்ரீயாக பழகுது நம்ம ஹீரோ கூட, எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல். மேலே தான் என்னோடய போர்ஷன் இருக்குது. வீட்டை பார்த்துட்டு வந்த உடனே என்னோடய லக்கேஜெலாம் வெளியே தான் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னம்மா வந்த உடனே பார்த்துட்டீங்க? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேயே தங்க ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே என்னடா இப்போ தான் வந்தாங்க, அதுக்குள்ளே ஓகே சொல்லிட்டாங்க, என்னமோ இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்காங்க. இந்த பொண்ணும் இவங்களோட பொண்ணும் நம்ம ஹீரோவோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பழகுறாங்க. இவங்க ஒரு டான்ஸ் காம்படிஷனில், அதாவது டான்ஸ் மாஸ்டராக இருக்காங்க. நம்ம ஹீரோவோட சகஜமாக பழகுறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே ஒரு கண் இருக்குது. இப்படி வந்தால் என்ன ஆகணும் அவங்களுக்கு தெரியுது நம்ம ஹீரோவுக்கு. சரி, இருந்தாலும் அந்த பொண்ணு விடுற மாதிரியே தெரியல. இப்படியே போயிட்டுருக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே தனிமையில் இருக்க தான் விரும்புவார். அதனால் அண்டர் கிரவுண்டில் போயிட்டு தமாலை அடிச்சுட்டு அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே எல்லா வேலையும் அவளை இழுத்து போட்டு செஞ்சுக்கிறா. இப்படியே போயிட்டுருக்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணு காணன்னு அந்த பொண்ணு சொல்ல, என்னது உங்கள் பொண்ணை காணாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இவளுக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்குது, அடிக்கடி போய் ஒளிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்டனில் போகிறாங்க. அங்கே நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் மறுபடியும் போகிறா. அங்கே ஆக்சிடென்ட் ஆன காரு பார்க்லாம் இருக்குது. பிரெட்டா அப்படின்ற பொண்ணு தான் இவளுக்கு ஒரே ஷாக்காயிருது. அதுக்கப்புறம் இவளோட பொண்ணும் கிடச்சிட்றா. ஏன் இந்த மாதிரி இவள் பண்ணுறான்னு கேட்டதுக்கு, எனக்கு ஒன்றும் தெரியல, இவள் என் கூட பேசுறது கூட இல்லை, கடைசியாக பேசி 2 வருஷம் ஆச்சு, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா, என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு கூட சொல்லுறா. ஓஹோ, சரி சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோலாம் தூங்கினதுக்கப்புறம் நம்ம பிரெட்டா பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பழைய ஆல்பமில் எடுத்து பார்த்துட்ருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காரு, ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காரு அவரோட ஃபேமிலியோட. இப்போ அவரோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் இவளுக்கு தெரியல. நம்ம ஹீரோ தனிமையில் இருக்காரு அப்படின்றத அவள் உணர்ந்துடுறான். மேலே டெரஸில் என்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட, அங்கே இவள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அந்த ஆல்பமில் நம்ம ஹீரோவோட பர்த்டே இன்றைக்கி தான் அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுருக்கா இவன். அதுக்கப்புறம் சின்ன பார்ட்டி மாதிரி கொண்டாடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இவன் மேலே கொஞ்சம் ஆசை ஏறுது. இவ கிளப்பில் டான்ஸ் ஆடுற பொண்ணு அப்படின்றதுனால நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறாரு. இதிலேருந்து நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேலே அந்த ஆசையானது இன்னும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பொண்ணு கூட இருந்துட்டு அந்த நாய் கூட ரொம்பவுமே மிங்கிள் ஆகுறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஏன் பேச மாட்டேங்குது அப்படின்னு கூட நம்ம ஹீரோவுக்கு தெரியல. அப்போ தான் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாரு அந்த நாயோட ரொம்பவுமே பழகுறாங்க அப்படின்றத. அப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரில, அண்டர் கிரவுண்டில் போய் யாருக்கும் தெரியாத மாதிரி அழுதுட்டு கண்ணையெல்லாம் தொடச்சிட்டு வந்துடுறாரு. அப்போ தான் ஒரு சத்தம் கேட்குது. அதை நம்ம என்னென்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியல. அதனால் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்ணுறாரு. என்னோடய ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கா என்னென்னு தெரில, என்னமோ தப்பாக நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது, மேலே வாங்க இங்கே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கூப்பிட்றா. அங்கேயே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மைக் ஒன்று செட் பண்ணிவிட்டு போயிடுறாரு. ஏதோ ஒய்ஃப் சமைச்சு போடுற மாதிரி சாப்பாடெல்லாம் சமைச்சு போட்டு இங்கே போய் முடிய போகுதோ அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துட்ருக்காரு. சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ரெக்கார்ட் ஆனது எல்லாமே கேட்டுட்ருக்காரு. அங்கே யார் எத்தனை பேர் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒரு டனல் மாதிரி தோண்டிகிட்ருக்காங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா அவங்களோட பேரெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஒரு கேமராவை சின்னதாக அனுப்பி அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்றதையும் இவர் பார்க்க ட்ரை பண்ணுறாரு. அந்த கேமராவை பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்குது. 3 வாரத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 3 வாரம் ஆச்சு. 3 வாரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்காரு அக்ரிமெண்ட்டில். ஆனால் அந்த பொண்ணு அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா, என்னோடய கஷ்டத்தை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, எனக்கு பொண்ணு வேறு இருக்கா, ஒரு டான்ஸராக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா,
என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் எங்கேயோ உன் லைஃப்பில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை ரொம்ப வெறுக்கிற அப்படின்னு பயப்படுறியா? இல்லை அப்படியெல்லாம் இல்லை, சரியா எங்களுக்கு இன்னொரு நாள் டைம் கொடுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க, டனல் தோண்டிட்டு இருக்கானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க என்ன தோன்றானுங்க, எப்போ முடிக்க போகிறானுங்க, என்ன பிளானு அப்படின்றதெல்லாம் பக்காவாக எழுதி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காரு நம்ம ஹீரோ. அடுத்த நாள் காலையில் சரி நீ இனிமேல் இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறாங்க. சரி கீழே வா அண்டர் கிரவுண்டுக்கு, நான் உனக்கு சரியான விஷயத்தை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. ஸோ அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அவனுங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமரா மூலிமா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்குறாங்க. இனிமேல் காட்ட போகிறவன் தான் இப்போ வரான் பார்த்தீங்களா, இவன் தான் இருக்கிறதுலையே மோசமான வில்லன். இவனை பார்க்கறக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. யார் அப்படி, ஏமா உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு இங்கே வந்த, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சரியான ட்விஸ்ட்டு. அந்த பிரெட்டா பொண்ணு தான் இங்கேயும் வந்திருக்கா. என்ன ஏதாவது அவனுக்கு டவுட் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி இந்த வில்லனும் சொல்கிறான். சரியாம்மா இனிமேல் நீ இந்த பக்கமெல்லாம் வராத அப்படின்ற மாதிரி இந்த வில்லனும் சொல்கிறான். என்ன நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, நீ இன்னொருத்தனோட கொண்டு போய் தங்க வைக்கிற, என்ன அவனுக்கு தான் கால் இல்லையே, அதுக்கு மேலே என்ன வேணும், நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மனசுடைஞ்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் பொண்ணை வேறு வர சொல்லிட்டாருல, என்னமோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மேலே தான் நிற்கிறா. என்ன அப்படின்னு கேட்க, இல்லை யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், அது இப்போ தெரியாமல் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லி சமாளிச்சிடுறாரு. இதனால் அதுக்கப்புறம் அவர் தூங்கவே மாட்டேங்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்றதையே கேட்டுட்ருக்காரு. அவங்களோட பக்காவான பிளானை எல்லாத்தையுமே இவர் நோட் பண்ணுறாரு, எழுதி வைக்கிறாரு. அந்த அம்மா பொண்ணுக்கிட்ட கூட அவ்வளோ நுணுக்கமாக பழகிறாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்குது, பட் நாய்க்கிட்ட மட்டும் என்னமோ ஒன்று பேசுது. இதனால் அவர் ஒரு மைக்கை அந்த நாயோட காலரில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுறாரு. அவனுங்களோட பிளான் என்ன அப்படின்னா, சின்னதாக ஒரு ட்ரேவை அந்த லாக்கருக்குள்ளே அனுப்பி பேங்க்கில் இருக்க எல்லா பணத்தையும் டனல் வழியாக கொள்ளையடிக்கிறது தான் இவனுங்களோட பிளானு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வரான், நம்ம நம்ம வில்லனோட தம்பி. அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம குரூப்பில் இருக்கவங்க யாருமே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை ஒருத்த மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், யாரா அவனை இங்கே கொண்டு வந்து படுக்க வைங்கடா அப்படின்னு நம்ம வில்லன் பார்த்தீங்கன்னா சொல்லுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவனை படுக்க வச்சு ஏன்டா நீ பண்ணது தப்பு தானே, நீ போலீஸா ஃபோனில் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நான் இல்லை காப்பாற்றுங்க நான் போலீஸ் இல்லைன்னு சொல்ல, கத்தாத சொல்லி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கார்லேயே குத்திடுறான். நம்ம ஹீரோக்கு பதறி போடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. இல்லை என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் போலீஸ் இல்லைல்ல, நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு நம்ம வில்லன் கேட்க, என்னதான் இருந்தாலும் அவன் கோடாரி எடுத்து அந்த பையனோட கழுத்துலேயே வெட்டிட்டான். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், இவன் ரொம்ப கொடூரமானவன் போல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த பிரெட்டா பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜாலியாக நம்ம ஹீரோவோட இருக்கிறாரு. நம்ம ஹீரோவை ஏமாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்க, ஒரு சரக்குக்குள்ளே மயக்க மருந்து போட்டு பெட்டில் கொண்டு போய் படுக்க வச்சிடறாரு நம்ம ஹீரோ. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் போட்டு கட்டி வச்சிடறாரு கயிறை வச்சு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டா பொண்ணை மட்டும் விட்டுரு, எதுவும் பண்ணாத, நான் அந்த பொண்ணை எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட வேலை முடிகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் ஒன்று சொல்கிறான், 748 and 747 அப்படின்ற லாக்கரை மட்டும் நம்ம திறக்கவே கூடாது, இது திறந்தால் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த லாக்கரில் மட்டும்தான் சைலன்சர்லாம் வச்சுருக்காங்க, அலாரம்லாம் வச்சுருக்காங்க, இதை திறந்தோம்னா நமக்கு டேஞ்சர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கொள்ளையடிக்கிறது எல்லாமே ஒரு மாஃபியாவோட பணம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பிரெட்டா பொண்ணுக்கிட்ட போயிட்டு, என்னை ஏமாத்துறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது, ஏன் இப்படி பண்ண, சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீ இன்னும் ஏன் போலீஸ்கிட்ட சொல்லாமையே இருக்க அப்படின்னு சொல்ல, உன் புருஷன் கொள்ளையடிக்கிற பணத்தில் நான் கொஞ்சம் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக் ஆகிடுறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அந்த பொண்ணு இருந்துட்டு, அவனுக்கு ரொம்ப மோசமானவங்க, அவனுக்கு ரொம்ப சைக்கோவாட்டம் இருக்கானுங்க, அவன் உன்னை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இப்படி இருக்கவனை நீங்கள் எப்படி லவ் பண்ண, அவன் ரொம்ப நல்லவன், யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து காட்டுறான். ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கொள்ளுவான்ல அந்த வீடியோவை. என்ன இவன் இப்படி இருக்கான், நம்மக்கிட்ட இவன் நடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பொண்ணோட ரூமையே கொடுக்குறான், இங்கே நீ ஜாலியாக விளையாண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் டனல் பிளான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் யாருக்குமே சத்தம் வராத மாதிரி அந்த வீட்டிலேருந்து ஒரு டனலை இவர் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படியெல்லாம் நல்லா போயிட்டுருக்க ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, இவங்க தோன்ற டனல் பைப்பில்
ஒரு வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா உள்ளே வருது, வாட்டர் பைப்பு. இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுறாங்க. இதனால் இவங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி போகுது. எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் வேறு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த பார்ட்டை நான் இதோடய முடிச்சுக்கிறேன். கூடிய விரைவில் இந்த வீடியோக்கான செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்லாம் போட ட்ரை பண்ணுறேன். லவ் யூ காய்ஸ், டேக் கேர்.